ஆடி மாதம் பிறந்தாச்சு. இந்த மந்த் ஃபுல்லாக ஒரே பாசிட்டிவ் வைப் தாங்க. சின்ன வயசில் பக்கத்து கோயிலில் பாட்டு போட்டு எழுப்பிய ஞாபகம்லாம் வந்துட்டு இருந்தது. நானும் பாட்டு போட்டு குளிச்சுட்டு வந்து கோலம் போட்டு நெக்ஸ்ட் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு சாமி பிரசாதமாக சக்கரை பொங்கல் தான் பண்ண போகிறேன். அதுக்காக பாசிப்பருப்பு வறுத்துட்டு இருக்கேன். இந்த ஸ்டவ்வை க்ளீனாக கழுவி வைக்கிறது எப்படி தான் இந்த பாலுங்களுக்குலாம் தெரியுதோ தெரியல. கன்ஃபார்மாக சம்பவம் நெக்ஸ்ட் டே பண்ணி விட்டுறாங்க. பக்கத்துலேயே இருந்து இந்த பால் பொங்கிருச்சுங்க. கட்டதுரைக்கு கட்டம் சரியில்லைன்னு சொல்லிட்டு அதை க்ளீன் பண்ணி எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் சமையல் வேலை பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு அதை பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு கிளாஸ் இருக்கிறதுனால லஞ்சும் சேர்த்து காலையிலேயே செஞ்சு வைக்க போகிறேன். ஏதோ 10 பேருக்கு சமைக்கிற மாதிரி 3 அடுப்புலையும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சக்கரை பொங்கல் டேஸ்டியாக வர்றதுக்கு பால் ஊற்றி அதை வேக வச்சோம்னா நல்ல க்ரீமியாக நல்ல டேஸ்ட்டாக வரும். சைட் பை சைட் பூஜை வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இருக்கேன் வாசல் படிக்கு. ஸ்கூல் படிக்கிறப்ப வாசலுக்கு பொட்டு வைக்கிறதுக்கு அடம் பிடிச்சி நான் தான் வைப்பேன்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருப்பேன். வேப்பிலை உடச்சிட்டு வருது, மாவிலை பறிச்சிட்டு வருது, இதெல்லாம் என் வேலை. ஆனால் இன்னைக்கு எங்களுக்கு வேப்பிலை எங்கேயுமே தேடி கிடைக்கவே இல்லை. கோயிலில் போடுற உங்களோட ஃபேவரட்டான அம்மன் பாட்டு என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பூஜை வேலைலாம் ஆயிடுச்சு. ஹாப்பி ஆடி மாதம். டாட்டா பை, டேக் கேர்.